வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளியங்கிரி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கரூரில் இருக்க முனியப்பன் சாமி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. வெள்ளியங்கிரி போகணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை மக்களே. இன்றைக்கி தான் அது நிறைவேற போகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கரூரில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முனியப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவாங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா வேலுமணி அண்ணா, சதீஷ் அண்ணா, வடிவேல் அண்ணா, அப்புறம் சக்திவேல் அண்ணா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி அண்ணாவும் சதீஷ் அண்ணாவும் ஆல்ரெடி வந்து மலை ஏறி இருக்காங்க. எப்பயுமே நீங்கள் மலை ஏறுற மாதிரி இருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வெள்ளியங்கிரி மலை ஏற போகிற மக்களே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சாமியோட அருளால் கண்டிப்பாக நல்லபடியாக ஏறிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏறி இருக்கீங்களா இல்லையா? மக்களே ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மலை ஏறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணியாச்சு. பார்க்கிங் வந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்தால் போட்டிருக்கோம். உள்ளே பார்க்கிங் பண்ணுறதுக்கு பெருசாக இடம் இல்லை. ஸோ வந்து வண்டி இங்கே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் உள்ளே போவோம். மக்களே, அடிவாரத்தில் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி சரியான வைப்பாக இருந்ததுங்க. சூடம் பற்றி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாமிலாம் கும்பிட்டு உள்ளே போய் பார்த்தா பயங்கரமான க்ரௌடு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இவ்வளோ க்ரௌடு இருக்கும் அப்படின்னு. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 10,000 பேருக்கு மேலே இருப்பாங்க. மக்களே பயங்கரமான வைப்பாக இருக்குது. நான் வந்துட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து சாப்பாடு அன்னதானம் போட போகிறாங்க. சாப்பிட்டுட்டு மலையேற வேண்டியதான். மக்களே, அன்னதான சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. தரமான சாப்பாடு சாப்பிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. க்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்யூ. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நின்று ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். க்யூவில் நிற்க ஆரம்பிச்சு 10:20 தாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மலை ஏறி கொஞ்சம் தூரத்தில் நான் பேசுகிறேன். திரும்ப மக்களே, ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருப்போம். இதுக்கே மூச்சு வாங்குது. நான் எத்தனை மலைண்ணா இருக்குண்ணா? இப்போ தான் ஒரு மலை ஏறி முடியல. நெக்ஸ்ட்டு இன்னும் 6.5 மலை இருக்கு. போ 6.5 மலை இருக்கா மக்களே? வாங்க ஏறுவோம். மக்களே, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டெல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு. போக போக அங்கங்கன்னு இருக்குது. கால் வச்சு நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நைட் டைம் வேறீங்களா, சொல்லவா வேணும். மக்களே, நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். கூட வந்த 4 பேர் இன்னும் கீழே தான் இருக்காங்க. இன்னும் ஃபஸ்ட்டு மலையில் பாதியே ஏறலன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எங்கள் 2 பேத்துக்குமே ஃபஸ்ட்டு டைமு. இப்போதான் ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறோம். நம்ம பார்ப்போம் ஏறிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இறங்கும் போது தான் கஷ்டம் போகலாம். வரவங்கள பார்த்தாலே தெரியும். ப்ரோ இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டம். கம்புலாம் இறங்க முடியாது. ஆமாம், மெயினாக கம்பு வேணும். கம்பு இல்லைனாலாம் கஷ்டங்க மக்களே. அப்புறம் குளுக்கோஸ்லாம் குடிச்சிட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சாச்சு. கூட வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தாங்க. நமக்கு வந்து ஜிம் போகிறனால கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஏறிட்டு இறங்கணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் விருட்டுன்னு ஏற ஆரம்பித்தேன். கூட வந்தவங்க யாரையுமே காணோம். சரி, இதுக்கு மேலே நின்றுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் சாமி பார்த்துடலாம். டவர் வேறு இல்லை மக்களே. மெயினாக சொல்ல போனால் மக்களே மேலே வந்தாச்சு. கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சுங்க மலை ஏறுறதுக்கு. சாமி கும்பிட்டாச்சு. நம்ம கூட வந்தவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. கீழே தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில வர்றதுக்கு. அதுக்கு வெயிட் பண்ணுவோம். வந்தோடனே ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா மக்களே? கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கேப்பில் நம்ம குரூப் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. லெமன் சோடா சொல்லியிருக்காங்க. மக்களே, பக்கத்தில் நிற்கிற திருநங்கை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா மாதம் இந்த மலைக்கு ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. மக்களே ரொம்ப வந்துட்டு ஜென்யூனாக நல்லா பேசினாங்க. வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் அக்கா வந்துட்டு எல்லா கும்பலையும் விளக்கிட்டு உள்ளே போய் எல்லாத்துக்கும் 90 எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவங்க கையால் 90 வாங்கி பூசிட்டும் போது ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. குச்சியில் வந்து பேக் அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளேருந்து டவலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு கடலை மிட்டாய் இருந்துச்சு, நம்ம குரூப்பில் கொடுத்தாங்க. அதாவது சாப்பிட்டு கவர் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயே போட்டுட்டு திரும்ப மலையேற ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. மக்களே, மலை ஏறிட்டு இருக்கும்போது தான் திரும்பி பார்த்தேன். கலசத்தை கொண்டுட்டு மலை ஏறிட்டு இருந்தாங்க மக்களே. சாதாரணமாகவே நம்மளால் ஏற முடியல. இந்த மலையில் கலசத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி தான் ஏறுறாங்கன்னே தெரில ஒரு குரூப். அதுவும் பாருங்கள் பாதையை பார்த்தீங்களா? இந்த பாதையில் கூட எப்படி கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பாருங்கள் மக்களே. எவ்வளோ ஒரு சிவன் பக்தி இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். மணி வந்து 12:51. 4வது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிற்கிறோம். பார்த்தீங்களா?
நம்ம கூட வந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரில மக்களே. நானும் வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக தான் நடக்கிறேன். ஆனால் அவங்கள ஆளே காணோம். மேலே போயிட்டு முடிஞ்சால் வெயிட் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக கீழே இறங்கிடலாம். வெயிலுக்கு முன்னாடி இறங்க ட்ரை பண்ணலாம். வெயில் இறங்க முடியாது, நல்லா பொத்துக்கும். அவங்க வெயிலும் தாங்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இறங்கிடலாம். மக்களே, மலை ஏறுறது பிரச்சனை இல்லைங்க. மலை ஏறும்போது நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆள் நிறைய பேர் ஏறிக்கிட்டு இருக்கறனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற முடிஞ்சுது. அதுவும் இப்போ நார்மலாக ஃப்ளாட்டான ஏரியானா கூட பரவாயில்ல, ஸ்லோப்பான ஏரியாலும் அதே மாதிரி தான் நடந்து ஏறிட்டு இருக்கோம் மக்களே. மேடு ஏறினா 6வது மலையாமா. கூட வந்தவங்கள காணா, ஃபோன் பண்ணாட்டா வரல மக்களே. இன்னும் தண்ணி குடிக்கவே இல்லை. 6வது மலை ஏற போகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னன்னு கன்ஃபார்மாக தெரில எத்தனாவது மலையில் இருக்கோன்னு. மக்களே, நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது 5வது மலையா 6வது மலையான்னு சரியாக தெரிலைங்க. ஆனால் இந்த மலை ஏறி திரும்ப ஒரு தடவை கீழே இறங்கி அங்கே ஒரு சொனை இருக்கும், அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் 6வது மலையும் 7வது மலையும் ஏறுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, ஃபைனலாக அந்த சொனைக்கு வந்தாச்சுங்க. அந்த சொனையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. இதில் வந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் குளிச்சிங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்க, பசங்களாம் எவ்வளோ இதாக இருக்குங்க. என் பாடியிலேருந்து பாருங்கள் அனல் போடுறது உங்களுக்கு தெரியும்னு தெரில. சரியான குளிருங்க. ஐஸை கரைச்ச உடனே எவ்வளோ கூலிங்காக இருக்குமோ அப்படி இருக்குது. என் காலெலாம் ஆக்சுவலாக விரைச்சிருச்சு. என் உடம்புல இருந்து புகை போடுறது உங்களுக்கு தெரியும்னு தெரில. அதாவது பாடியில் இருக்க அனல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அட்வென்ச்சரஸாக இருக்குது மக்களே. இது வந்து சவுத் கைலாயன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரீங்களோ வந்துட்டு இந்த தண்ணியில் கண்டிப்பாக குளிச்சுருங்க. இப்போ நான் போயிட்டு திரும்ப குளிக்க போகிறேன். இந்த வீடியோக்காக போய் ஒரு குளியில் போட்டோன்னே நல்லா குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஈசனை பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். அதாவது நேற்று என் கை 2 கையும் கம்பியில் அடித்து கை வந்து பார்த்தீங்கன்னா வீங்கி கிடந்தது. முடிவு பண்ணிட்டேன் போகிறோம் அப்படின்னா. சிவன் சோதிக்கிறாரு, என்ன ஆனாலும் நம்ம போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிக்கிறேன், கை வலி சரியாக போச்சு 2 கையும். இப்போ என்ன குச்சி மூடி நடக்கிற அளவுக்கு என் கை நல்லா இருக்கு. நேற்று பாட்டில் மூடியவே என்னால் திறக்க முடியாமல் இருந்துச்சு. என் கூட வந்தவங்க அது தெரியும். மக்களே, மணி இப்போ 2:30. சரியான குளிர் தான். குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன். கை காலெலாம் விரைச்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இவ்வளோ நேரம் ரொம்ப டல்லாக இருந்தது, தூக்க கலக்கமாக வேறு இருந்துச்சு. குளிக்கவும் அது எதுவும் இல்லை. இப்போ அப்படியே வேலை போவோம். மக்களே, ரொம்ப நேரமாக எப்படான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. சாமி பார்க்க போகிறோம். இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் மாதிரி தான் இருக்குது. கீழே விழுந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் தள்ளிட்டு தான் போய் கீழே விழுகணும். அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கும். மக்களே, 10:20க்கு இந்த ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கரெக்டாக இப்போ மணி 3:10 ஆகுது. 3:10க்கு நம்ம மேலே உச்சிக்கு வந்தாச்சு. நம்ம நிறைய இடத்துல வெயிட் பண்ணிருந்தோம், சொனையில் குளித்தோம், அதுக்கெல்லாம் சேர்த்து டைம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் அங்கே உச்சியிலேருந்து பார்க்கும்போது வானம் அழகாக தெரிஞ்சுது. உங்களால் வீடியோவில் பார்க்க முடியுமான்னு தெரியல, ஆனால் எங்களால் கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு எவ்வளோ உங்களுக்கு வாமாக இருக்கோ, அந்த ஒரு பாறைக்கு அங்கிட்டு போனோடனே காற்று விசு விசுன்னு அடிச்சது மக்களே. குளிர் ஓவராக இருந்துச்சு. இத்தனை குளிர்லேயும் இவ்வளோ மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உச்சிக்கு வர்றதெல்லாம் வந்துட்டு சிவனோட அருளால் மட்டும்தான் முடியும். யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சுபமாக ஏறி இறங்கிட்டோங்க. நான் கூட இருந்த வரைக்கும் பார்த்தப்ப எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி கும்பிட்ட அனுபவம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ எடுக்கல. பிரசாதம் கொடுத்தாங்க, தின்னூரும் ஒரு பூவும் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து 6000 அடி மேலே கொண்டு வந்து சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. சரியான பசி வர குளித்ததுக்கு அதுக்கும் சரி சாமியை பார்த்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி சாமியை பார்த்துட்டு இந்த அழகான ஒரு வியூ, அதாவது வீடியோவில் கண்டிப்பாக தெரியல மக்களே, கோச்சுக்காதீங்க வீடியோவில் காட்டலன்னு. அழகாக அந்த உச்சியில் நின்று சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அந்த வியூவை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இருட்டாக இருந்தனால வீடியோவில் தான் தெரில, ஆனால் என் கண்ணுக்கு வந்து நல்லா பளிர்னு தெரிஞ்சுது. அப்படியே அந்த ஃபுல் வியூவும் பார்த்துக்கிட்டு நீட்டாக உட்காந்து சாப்பிட்டு ஒரு 4 மணி போல் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன்.
5 மணி போல் தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு மக்களே. சரி இதுக்கு மேலே நடக்கிறோன்ற பேரில் கீழே எங்கேயும் விழுந்துடக்கூடாது அப்படின்றனால ஒரு அரை மணி நேரம் அலாரம் வச்சு படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தா அப்படியே அந்த வியூவை பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இதோட அழகே என்னன்னே தெரில. இப்போ பகலில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவை. பார்த்தீங்களா அந்த பசங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு? அங்கே ஆக்சுவலாக எப்படி போனாங்கன்னே தெரியலைங்க. அங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய பாறையில் உட்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் இந்த வழியாக இறங்கி வந்துருக்கோம். சூரியன் அங்கே உதிக்க போகுது. இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெக்கிங் இந்த வெள்ளிங்கிரி வர மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடியே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஏஜ் ஆனவங்க, ரொம்ப ஒபிஸாக இருக்கவங்க, லேடிஸ்லாம் ஏறலாம், ஜென்ஸ் ஏறலாம். அதுவும் ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இருங்க. ஃபிட்டாக இருக்கேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்களுக்கே கழுண்டு போகுது. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. அதே மாதிரி பாடிக்கு நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தூங்கலை, டேரெக்டாக அப்படியே ஏறிட்டோம். அது இருட்டில் ஏறுறப்போ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பாதையே. இப்போயும் அப்படிதான். அப்போ போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டு சப்பாத்திலாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நேராக போய் ஒரு பாறைக்கு அடியில் படுத்துட்டேன். படுத்து ஒரு அரை மணி நேரம் தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து என்னால் எந்திரிச்சு நடக்கவே முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நல்லா ஆக்டிவாக தான் இருக்கேன். பவர் நாப் தான் ஒரு அரை மணி நேரம் போட்டால் இப்போ நல்லாயிருக்கு. லேடிஸ் ஏறலாமான்னு கேட்டிங்கன்னா ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம ஏறுறோம்னு நினச்சிட்டு ஏறுறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஷூ போட்டு ஏறலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஆனால் வெறுங்காலில் ஏறினா எனக்கு கால்லாம் ஒன்றும் பொத்துக்கல. நீங்கள் அப்படி ஏறுற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏறின இதே டைமில் ஏறுங்க. நீங்கள் வந்துட்டு பகலில் ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே 2வது மலை 3வது மலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாறை இருக்கும். நான் காட்டுறேன். அதுலலாம் வந்துட்டு அந்த மாதிரி ஏற முடியாது. 5 மணிலேருந்து கொட்டக்கிட்டலாம் நடுங்க படுத்துக்கிட்டு மக்களே சன்ரைஸ் பார்க்க ஆசைப்பட்டீங்க காட்டுறேன். மேலே வந்து ரேட் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு பொருள்ன்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா லோடு பண்ணாங்க. அவங்க இங்கேருந்து கீழேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏறி சும்மா இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க லோடு தூக்கிட்டு எப்படி தான் ஏறி இறங்குறாங்களோ தெரில. படிக்கட்டை வந்து இந்த மாதிரி கல்லால் ரெடி பண்ணியிருக்காங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே இறங்குறீங்கன்னா கல் பயங்கரமாக சூடாயிரும். ஆல்ரெடி நீங்கள் ஏறி இறங்குனதில் காலில் பயங்கரமாக வலிக்கும். இதில் ஏறினீங்கன்னா பாதம்லாம் பொத்துக்கும். மக்களே ஒரு வழியாக கீழே வந்துட்டோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8:50 கீழே வந்துட்டோம். நம்ம குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அப்படியே 11 மணி வரைக்கும் எல்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கே கொண்டு போன எல்லா குப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் தாங்க வச்சுருந்தோம். இது நான் சாப்பிட்டேன், அங்கே கடலை முட்டை சாப்பிட்டேன் பார்த்தீங்களா அந்த குப்பை. அதுக்கப்புறம் அங்கே மேலே போய் சப்பாத்தி சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதுவும் உள்ளே தான் பேக்குள்ளே தான் வச்சுருக்கேன். எல்லா குப்பையுமே பேக்கில் தான் வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அங்கே எதையும் போட்டு வீண் பண்ணாதீங்க, இடத்த நீட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸு. எல்லாருமே கண்டிப்பாக மலை ஏறி இறங்க ட்ரை பண்ணுங்கள். அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து கம்பல்சரி செக் பண்ணிவிட்டு ஏற ஆரம்பிங்க. நீங்கள் மலை ஏறுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே கிரவுண்டில் போயிட்டு ஜாகிங் மாதிரி போங்க. உங்கள் லெக் மசில்ஸோட என்டூரன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏறுற மாதிரி தான் நைட்டு ஏறி காலையிலே இறங்கிடுங்க. அந்த டைமை தவிர மிச்சம் எந்த டைமில் ஏறினீங்கனாலும் வெயில் வந்து உங்களை சுட்டரிச்சிடும். மேலே பெருசாக நிழல் கிடையாதுங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஏறுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாம் பார்த்து நல்லா ஏறுங்க. சிவனோட அருள் எப்போவுமே உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.